ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் பூஞ்ச் பகுதியில் இந்திய விமானப்படை வாகனத்தின் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 4 பேர் காயமடைந்துள்ளனர். கோணம் 3. காஷ்மீர் மாநிலம் 2ஆக பிரிக்கப்பட்டு யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டவுடன் தீவிரவாத தாக்குதல்கள் முற்றிலும் நிறுத்தப்பட்டு விட்டதாக மத்திய அரசு தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் தேர்தல் நேரத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பது தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் நீடிப்பதையே எடுத்துக்காட்டுகிறது. கோணம் 2. மத்திய அரசு கூறியபடி காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாத தாக்குதல்கள் குறித்த தகவல்கள் அண்மையில் காண முடியவில்லை என்பது உண்மைதான். ஆனால் தேர்தல் நேரத்தில் தீவிரவாதிகளின் தாக்குதல் பற்றிய செய்தி வருகிறது என்றால் அதில் பல்வேறு சந்தேகங்கள் எழ வாய்ப்பிருக்கிறது. கோணம் 3. அமெரிக்காவிலேயே தீவிரவாதிகள் தாக்குதல் நடைபெற்றிருப்பதை காண முடிந்தது. தற்கொலை படைக்கு பயிற்சி, போதை மருந்துகளை உட்கொள்ள வைத்து தீவிரவாத கருத்தை திணிப்பது போன்றவற்றால் எத்தகைய கொடூரமான நிகழ்வுகளும் நடக்க வாய்ப்பிருக்கிறது என்பதையும் மறுக்க முடியாது. கோணம் 4. தீவிரவாதிகளால் இந்திய ராணுவத்தை முறியடிக்கவே முடியாது என்பதுதான் கடந்த கால அனுபவம். எனவே தீவிரவாதிகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் காஷ்மீர் மக்களுக்கே அச்சுறுத்தலாக இருக்கிறது. எனவே காஷ்மீர் மக்களே தீவிரவாதிகளை ஒழிப்பதைத்தான் வரவேற்பார்கள். அமைதியான வாழ்க்கை, வாழ்வாதாரத்திற்கான வழிகள்தான் மக்களின் முக்கிய தேவைகளாகும். கோணம் 5. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் பூஞ்ச் நகரில் ராணுவ வாகனத்தின் மீது பயங்கரவாதிகள் நடத்திய கோழைத்தனமான தாக்குதல் மிகவும் வெட்கக்கேடானது மற்றும் வருத்தமளிக்கிறது. வீர மரணமடைந்த ராணுவ வீரருக்கு எனது பணிவான அஞ்சலியை செலுத்துவதுடன் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எனது இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தாக்குதலில் காயமடைந்த ராணுவ வீரர்கள் விரைவில் குணமடைவார்கள் என நம்புகிறேன் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார்.